ஹலோ மக்களே! எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து சீரியல் இல்ல. காலையில என்ன பண்றது? அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, செம்ம சீனா பயங்கரமான ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. நம்ம சுவாமி, நம்ம டைரக்டர், அவங்க ஒய்ஃபோட. அவங்க டைரக்டர் கூட நம்ம சுவாமி பார்க்கவே மாட்டோம். நம்ம சுவாமி எங்கே போனாலும் நமக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே கொடுக்க மாட்டார். ஆனால் பெரிய பெரிய சர்ப்ரைஸுங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, துபாய் ஏர்போர்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு செம்ம பிக்சரு. அதாவது இது துபாயிலேருந்து நமக்கு வந்து எல்லாம் மொத்தமாக போயிருக்காங்களா, இல்லை சுவாமியும் டைரக்டரும் தனித்தனியாக போய் துபாய் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் செம்ம விஷயம் கிடச்சிருக்குங்க. பயங்கரமாக வந்து கிடச்சிருக்கு. அது வந்து நம்ம டைரக்டர் தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருந்தாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் வரல. ஆனால் இதோட ஏதாவது வீடியோ வருமா அப்படின்னு சொல்லி தெரியல. வந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன விஷயமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம டைரக்டர் சார் வந்து எப்போயுமே வந்துட்டு வெளியில் அங்கிட்டு டூர் நிறைய போவாங்க. இப்போ கொடைக்கானல் ட்ரிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடைக்கானலில் ஷூட் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வந்து துபாய் போயிருக்காங்க. துபாயில் என்ன நடந்தது ஏது நடந்ததோ அப்படின்னு சொல்லி தெரியல. எங்கேயாவது வெளியில் ஃபாரின் எங்கேயாவது கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ணுறாங்களா, மகாநதி ரிலேட்டடாக போயிருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இது பயங்கர சர்ப்ரைஸுங்க. யாருமே எதிர்பார்க்கல. இந்த இடத்துல காவேரி இல்லை, சுவாமி மட்டும் இருக்கார். சுவாமி நம்மளோட டைரக்டர், அவர் ஒய்ஃபு. அதோடு வந்து அவங்க தனியாக டூர் போய் மீட் பண்ணாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. எதுவாக இருந்தாலும் நமக்கு செம விஷயம் கிடச்சிருக்கு. கொடைக்கானல் ட்ரிப்பு, கொடைக்கானலில் ஷூட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ தான் புரிஞ்சது. பொங்கலுக்கு அப்புறமா வந்து மகாநதி ஷூட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி. பொங்கலுக்கு அப்புறமா ஷூட் போயிருந்தால் கண்டிப்பாக கொடைக்கானலில் ஷூட் போயிருப்பாங்க அப்படிங்கிறதான். அங்கே முடிச்சுட்டு சரி ரெஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்களா, டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி துபாய் கிளம்பிட்டாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் நியூஸு கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நம்ம சாய் பிரமதிதா மேடம் இருக்காங்க இல்லையா, நம்ம டைரக்டர் ஒய்ஃபு, அவங்க வந்து எப்படியாவது வந்து நியூஸ் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு சாரோட ஏதாவது பிரவீன் சாரோட வந்து யூடியூப் சேனல் நம்ம வாட்ச் பண்ணோன்னா இதோட வீடியோ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சூப்பருங்க, பயங்கரமாக இருக்குது. துபாயில் எதுவும் ஷூட் வச்சுருந்தாங்களா அப்படின்னு தெரில. அதுக்கு சான்ஸ் நிறைய இல்லை. மகாநதியில் அந்த மாதிரி சீன்ஸ் கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் கொடைக்கானல் சீன்ஸு, கொடைக்கானல் ட்ரிப்பு, கொடைக்கானல் ஷூட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த சர்ப்ரைஸு செம்மங்க. எதிரே பார்க்கல, அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான். ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து என்ன விஷயமா போனாங்க, 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை வேறு விஷயமா போனாங்களா, இல்லை 2 பேரும் ஒரே மேட்ருக்கு தான் போனாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. சூப்பருங்க. உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.